முதல்ல இந்த பித்தப்பையில் இருக்கக்கூடிய கல் எப்படி உருவாகுது அப்படிங்கிறத சொல்லுங்க. ஸ்பெஷலி லேடிஸ்க்கு நிறைய இந்த ப்ராப்ளம் பார்க்கணும். ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் இந்த ப்ராப்ளம் நிறையவே இருக்கு. முதல்ல அந்த கற்களை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது பித்தப்பையில இருக்குன்னு சொல்லிட்டு? பாடியில ரொம்ப நமக்கு வந்து நீர்ச்சத்தே இல்லாம இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், கற்கள் வர ஆரம்பிச்சிடும். ஸோ பித்தப்பை கற்கள் வர்றதுக்கு முக்கியமான காரணம், பட் நம்ம பாடியில ரொம்ப டாக்ஸின்ஸ் அதிகமா இருந்தாலோ, ஃப்ளூயிட்ஸே இல்லை, ட்ரை ஆகுதுன்னா அந்த பித்த நீர் என்ன ஆகுது, வறண்டு போயிட்டு அப்படியே கற்களாக மாறிடும். நிறைய நம்ம வந்து கொலஸ்ட்ரால் ரிலேட்டட் ஃபுட்ஸ் சாப்பிட்றோம் இல்லைங்களா, நான்வெஜ் நிறைய சாப்பிட்றது, ஜங்க் ஃபுட்ஸ், முக்கியமான ரீசன் ஜங்க் ஃபுட்ஸ் தான். இப்போ சில பேருக்கு வந்து கேல்படன் எடுத்திருப்பாங்க, எடுத்ததுக்கு அப்புறம் நிறைய பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்றாங்க. சாப்பிட்டா வயிறு வலிக்குது, காலைல ஏன் சொல்லி வாந்தி வருது, ஒரு பிட்டர் டேஸ்ட் இருந்துகிட்டே இருக்கு, அடிக்கடி லூஸ் மோஷன்ல கான்ஸ்டிபேஷன், இந்த சிம்டம்ஸ் எல்லாம் ஒரு 2 வீக்ஸ்லேயே நமக்கு குறைய ஆரம்பிச்சோம் மெடிசன்ஸ் எடுக்கும்போது. ஓகே மேம், ஒன்ஸ் இந்த கற்கள் வந்துருச்சு எனக்கு அப்படின்னா என்ன மேம் பண்றது? நிறைய பேர் போறது சர்ஜரிக்காக தான் போறாங்க. பித்தப்பையை நம்ம வந்து ரிமூவ் பண்ணாம ஈஸியா டயட்லயும் சரி, சித்தா மெடிசன்ஸ்லயும் இதை நம்ம நல்லாவே கியூர் பண்ணிக்கலாம். இதுக்கான நிறைய மெடிசன்ஸ் சித்தால இருக்கு. ஸோ இதுக்கு டயட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இல்லைங்க நான் டயட் ஃபாலோ பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க பித்தப்பை எடுத்துருங்க. இறைச்சித்தம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டார்வின். மேம் வணக்கம். வணக்கம் டார்வின், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் மேம். தினம் நம்ம வியூவர்ஸோட சந்தேகங்கள் வந்து அதிகமாகிட்டே போகுது. நிறைய வீடியோஸ்ல கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, கிட்னியில் ஸ்டோன் இருக்க மாதிரி கேல்படன் ஸ்டோன், அதாவது பித்தப்பையில் இருக்கக்கூடிய கட்டி, அதாவது பித்தப்பையில் இருக்கக்கூடிய கல், அதை பற்றி விளக்கமாக நிறைய சந்தேகங்கள் கேட்டிருந்தாங்க மேம். முதல்ல இந்த பித்தப்பையில் இருக்கக்கூடிய கல் எப்படி உருவாகுது அப்படிங்கிறத சொல்லுங்க மேம். இப்போ நீங்க சொன்ன மாதிரி நிறைய பேருக்கு கால் பிளாடர் ஸ்டோன் இந்த கண்டிஷன் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸ்பெஷலி லேடிஸ்க்கு நிறைய இந்த ப்ராப்ளம் பார்க்கணும். ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் இந்த ப்ராப்ளம் நிறையவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ பாடியில் நிறைய டாக்ஸின்ஸ் சேரும்போது என்ன ஆகுதுன்னா, ஒன்று கட்டிகளாக வருது, இல்லைன்னா கற்களாக வருது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போது ரீசன்ட் டேஸில் நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது. ஒரு கன்ஃபியூஷன் இருந்துக்கிட்டே இருக்குது, இது எதனால் வந்துச்சு, இதுக்கு என்னதான் சொல்யூஷன், அப்படி டவுட்டோடையே தான் வருவாங்க. சித்தா ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது ஒரு பெரிய டவுட் இருக்கும், க்யூர் ஆகுமா, இதே தான் கேட்பாங்க, க்யூர் ஆகுமா அப்படின்ட்டு. ஸோ கண்டிப்பாக அது க்யூர் ஆகும். ஸோ இது நம்ம வந்து சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாமல், சர்ஜரி இல்லாமல், ஓகே, இது வந்து சித்தா மெடிசன்ஸ் அண்ட் டயட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபாலோ பண்ணும்போது நிச்சயமாக பித்தப்பையில் இருக்கக்கூடிய கற்கள் நமக்கு கரைய ஆரம்பிச்சிடும். முதல்ல அந்த கற்களை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது பித்தப்பையில் இருக்குன்னு சொல்லிட்டு? சில சிம்டம்ஸ் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். நம்ம பார்க்கும்போது இப்போது திடீர்னு வயிறு வலி இருந்துக்கிட்டே இருக்குது, அதுவும் ரைட் சைடு அப்டமன், வலது பக்கம் ஒரு வலி இருந்துக்கிட்டே இருக்குன்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க. முக்கியமாக யாருக்கெல்லாம் இது வருது, இது தெரியணும் இல்லையா? ஸோ நிறைய பேருக்கு பார்த்தோம்னா நேரம் கடந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன் அதிகமாக இருக்குது. இன்னொன்று பாடியில் ரொம்ப நமக்கு வந்து நீர்ச்சத்தே இல்லாமல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எப்பவுமே இந்த ஒரு டீஹைட்ரேஷன் கண்டிஷனில் இருந்துச்சுன்னா கற்கள் வர ஆரம்பிச்சிடும். ஸோ பித்தப்பை கற்கள் வர்றதுக்கு முக்கியமான காரணம் நம்மளுடைய உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்கிறது. ஓகே. ஸோ இந்த பித்தப்பை அப்படின்னு சொல்றது என்னன்னா, அந்த பித்த நீர் பைல்னு சொல்றோம் இல்லைங்களா, இதுதான் டைஜஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது வந்து கலெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆர்கன். ஒரு பிளாடர்னா ஒரு சின்ன பை மாதிரி, எப்படி யூரினரி பிளாடர் வந்து யூரினை கலெக்ட் பண்ணி வச்சுட்டு அப்பப்போ நமக்கு வந்து வெளியேற்றுதோ அதே மாதிரி தான் பித்த நீரை வந்து கலெக்ட் பண்ணி வச்சுட்டு இருக்கும். எப்பெல்லாம் நமக்கு தேவையோ அப்போல்லாம் இது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அளவுப்படி, இப்போதைக்கு ஓகே இந்த அளவு போதும், இந்த ஃபுட்டை டைஜஷன் பண்ணுறதுக்கு இந்த அளவு பித்த நீர் தேவைப்படுது அப்படின்ட்டு அது ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்குது. பட் நம்ம பாடியில் ரொம்ப டாக்ஸின்ஸ் அதிகமாக இருந்தாலோ, இல்லை ஃப்ளூயிட்ஸே இல்லை, ட்ரை ஆகுதுன்னா அந்த பித்த நீர் என்ன ஆகுது, வறண்டு போயிட்டு அப்படியே கற்களாக மாறிடும். ஓகே. இந்த பித்த நீர் வந்து கற்களாக மாறுது. ஃபேட் ஒரு சிலருக்கு சேர்ந்து அந்த ஃபேட் கண்டென்ட் இருக்கக்கூடிய ஸ்டோன்ஸாக மாறிடும். இன்னும் ஒரு சிலருக்கு என்னன்னா சாண்ட் மாதிரி உள்ள இருக்கும், மணல் அப்படியே பித்தப்பைக்குள்ள ஒரு ஸ்பூன் மண்ணை கொட்டி வச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஸ்டோன்ஸாக நிறைய பேருக்கு மாறுது. ஓகே. ஸோ அப்போது பாடியில் ஹீட் அதிகமாக இருந்தாலோ, நிறைய நம்ம வந்து கொலஸ்ட்ரால் ரிலேட்டட் ஃபுட்ஸ் சாப்பிட்றோம் இல்லைங்களா, நான்வெஜ் நிறைய சாப்பிட்றது, ஜங்க் ஃபுட்ஸ், மெயின் ரீசன், முக்கியமான ரீசன் ஜங்க் ஃபுட்ஸ் தான். சால்ட் கண்டென்ட் இருக்கிற ஃபுட்ஸ் நிறைய சாப்பிட்றது, ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஃபுட்ஸ் எடுத்துக்கிறது, இது எல்லாமே நம்ம பாடி டைஜஷன் பண்ணாமல் என்ன ஆகும்னா அங்கங்கே ஸ்டோன்ஸாக நமக்கு ஃபார்மேஷன் ஆகுது. ஸோ இவங்களுக்கு எல்லாமே நமக்கு பித்தப்பையில் கற்கள் வர
நிறையவே வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம். ஓகே மேம், ஒன்ஸ் இந்த கற்கள் வந்துருச்சு எனக்கு அப்படின்னா என்ன மேம் பண்ணுறது? நிறைய பேர் போகிறது சர்ஜரிக்காக தான் போகிறாங்க. சர்ஜரிக்கு போனால் அந்த கேல் பிளாடரையும் சுத்தமாக கட் பண்ணி எடுத்துடுறாங்க. ஸோ அது எடுக்காமல் ஏதாவது ட்ரீட்மெண்ட் இருக்கா சித்தால? உங்களுக்கு கால் பிளாடரை ரிமூவ் பண்ணுறோம், அப்பெண்டிசைட்டிஸ் வந்து அப்பெண்டிக்ஸை ரிமூவ் பண்ணுறோம், டான்சிலைட்டிஸ் இருந்தால் டான்சிலை ரிமூவ் பண்ணுறோம், ஒன்றா ரிமூவ் பண்ணி யூட்ரஸ் எடுத்துட்டு இருக்கக்கூடிய பெண்கள், ஹிஸ்டெக்டமி பண்ணக்கூடிய பெண்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க. ஸோ ஒவ்வொரு ஆர்கனாக நம்ம எடுத்துகிட்டே வந்தால் என்ன தான் பண்ணுறது? ஸோ அப்போ இந்த பித்தப்பையை நம்ம வந்து ரிமூவ் பண்ணாமல் ஈஸியாக டயட்லேயும் சரி சித்தா மெடிசன்ஸ்லையும் இதை நம்ம நல்லாவே க்யூர் பண்ணிக்கலாம். இதுக்கான நிறைய மெடிசன்ஸ் சித்தால இருக்குது. ஓகே. ஸோ நம்ம முன்னாடியே நிறைய முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோஸில் நம்ம பேசியிருப்போம். லிவர் டானிக், ஈரல் தேய்கள், அந்த மெடிசன்ஸை எடுக்கும்போது பித்தப்பையில் இருக்கக்கூடிய கற்கள் நமக்கு கரைய ஆரம்பிக்கும். ஓகே. ஸோ இதுக்கு டயட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இல்லைங்க நான் டயட் ஃபாலோ பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் பித்தப்பை எடுத்துருங்க. அப்படியா? ஆமாம், டயட் ஃபாலோ பண்ணலன்னா வேலைக்கே ஆகாதுன்னு சொல்லலாம். ஸோ மற்ற ப்ராப்ளம்னா கூட சரிங்க டயட் ஓகே, எனக்கு நான் ஒரு நாள் நான்வெஜ் சாப்பிட்டுக்கோம், பட் இது ரொம்ப சீரியஸ் இஷ்யூன்னே சொல்லலாம். ஒரு சிலருக்கு பித்தப்பையில் கற்கள் இருந்தது இன்ஃப்ளமேஷன் ஆகுதுன்னா நமக்கு பெரிய பாதிப்பை தான் உண்டாக்கும். ஸோ அதுக்கு முன்னாடியே நமக்கு தெரிய வந்துருச்சு இல்லையா? அப்போ ஈஸியாக நம்ம என்ன பண்ணணும்? டயட் ஃபாலோ பண்ணுமா, ஒரு 3 மாதம் 3 months டயட் ஃபாலோ பண்ணிட்டு இந்த ஹெர்ப்ஸை நம்ம எடுத்தோமா க்யூர் பண்ணோமா போயிட்டே இருக்கும். இல்லைங்க நான் டயட்டு ஃபாலோ பண்ண மாட்டேன்னு சொன்னால் நான் டேரெக்டாகவே சொல்லிடுவேன், டயட் நீங்கள் ஃபாலோ பண்ணலன்னா மெடிசன் ஒர்க் அவுட் ஆகாது. அப்புறம் நம்மள தான் சொல்லுவாங்க, மேடம் நான் 2 months சாப்பிட்டேன் எனக்கு ரிசல்ட் இல்லை. சரிங்க டயட் ஃபாலோ பண்ணிங்களா? இல்லையே, அப்புறம் எப்படி ஆகும்? ஸோ மற்றது கூட நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் எடுத்துக்கோங்க. ஆனால் பித்தப்பையில் கற்கள் இருந்து க்யூர் ஆகணும்னு உண்மையிலே உங்களுக்கு ஒரு எண்ணம் இருந்ததுன்னா டயட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரொம்ப சிம்பிள் தான், ஒன்றுமே இல்லை. அந்த டயட் என்னது மேம்? ஆல்கஹால் ஸ்மோக்கிங்கை கட் பண்ணணும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகே. நான்வெஜ் அதை கட் பண்ணணும். ஐயோ அது ரொம்ப வலிப்பு வந்துருச்சு. அடுத்தது உங்களுக்கு ஸ்வீட் கட் பண்ணுங்க. லேட் நைட் சாப்பிட்றத கட் பண்ணுங்க. முடிச்சிட்டு இருக்கீங்களே நைட்டில், அதையும் அவாய்ட் பண்ணணும். ஸோ அதிகமாக சால்ட் கண்டென்ட் இருக்கிற ஃபுட்டு, பசிக்காமல் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறது, ஸோ நம்மளுடைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் இல்லாமல் ஒரே இடத்துல உட்காந்து இருக்கிறது, ஸோ இது எல்லாமே நம்ம கட் பண்ணாவே இது வந்து 20% க்யூர் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஓகே. வேற என்னென்ன மாதிரி உணவுகள் நம்ம எடுத்துக்கணும்? ஓகே, இது வந்து காமனாக எல்லாத்துக்குமே உள்ளது. வெயிட் லாஸா, வெயிட் எல்லாத்துக்குமே இப்போ நீங்கள் சொல்கிற விஷயங்களை கட் பண்ணிடுறோம். எஸ். ஸோ இது இல்லாமல் இதுக்கு ஸ்பெசிஃபிக்காக என்ன நம்ம ஃபாலோ பண்ணணும் டயட்டில்? காலையில் எம்டி ஸ்டொமக்கில் கொஞ்சம் வார்ம் வாட்டர் குடிச்சிருங்க. ஸோ இதுக்குன்னே இருக்கக்கூடிய சில ஹெர்ப்ஸ் இருக்கு இல்லையா, மூலிகைகள் இருக்கு இல்லையா, அதை நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ காலையில் எம்டி ஸ்டொமக்கில் ரொம்ப சிம்பிளாக நன்னாரி கஷாயம் குடிச்சிடணும். ஸோ நன்னாரின்றது ஒரு ட்ரை ஹெர்ப், அதோடைய மூலிகையோட வேர் பகுதி நமக்கு கிடைக்கும். அதை எடுத்து நைட்டே நம்ம என்ன பண்ணோம், ஒரு 2 கிளாஸ் தண்ணியில் ஒரு 5 இல்லை 10 கிராம் நன்னாரி மட்டும் ஊற வச்சுட்டு காலையில் நல்லா பாயில் பண்ணி எம்டி ஸ்டொமக்கில் குடிச்சிடணும். ஸோ நன்னாரி அப்படின்னு சொல்கிறது பித்தத்தை குறைக்கும், ஹீட் ரெடியூஸ் பண்ணுது. ஸோ பெஸ்ட்டு பிளட் பியூரிஃபை. காலையிலே நம்பர் 1 இதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாருமே இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பித்தப்பையில் கல் இருக்கா, நீங்கள் டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணணும்னு கூட இல்லை, ஜஸ்ட் ஒரு 3 months இதை ஃபாலோ பண்ணுங்களேன், நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். காலையில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் நன்னாரி. ஸோ நன்னாரி கஷாயம் குடிச்சிடும் ஃபஸ்ட்டு பாயிண்ட். அதுக்கப்புறம் நம்ம எடுக்கக்கூடிய பிரேக்ஃபாஸ்ட்டு ரொம்ப ஆயில் கண்டென்ட் இல்லாமல் நல்லா பூரி பொரிச்சு நல்லா சாப்பிட்டுட்டு, அதுக்கு வந்து சைட் டிஷ் வந்து இந்த பொட்டேட்டோலாம் வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தோம்னா கல் கரையாது. அப்போ நம்ம என்ன சாப்பிடணும்னா ஈஸியாக டைஜஷன் ஆகக்கூடிய உணவுகள். ஸோ மில்லட்ஸ் வந்து பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். ஸோ நீங்கள் இட்லி தோசை சாப்பிட்லாம், சைட் டிஷ் வந்து ரொம்ப ஆயில் கண்டென்ட் இல்லாத மாதிரி பார்த்துக்கணும். நீங்கள் ஒரு சட்னியோ சாம்பாரோ வச்சு சாப்பிடலாம். இல்லை நான் வந்து மில்லட்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னா மில்லட்ஸில் வந்து எது வேணாலும் செஞ்சு சாப்பிடலாம். அடை தோசை சாப்பிட்றீங்களா, இல்லை உப்புமா மாதிரி சாப்பிட்றீங்களா, ஓகே. ஃப்ரூட் சாலட், வெஜிடபிள்ஸ் சாப்பிட்றேன், ஓகே, அந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம். அதுக்கு பதிலாக நான் வந்து மில்க் ஷேக் சாப்பிட்றேன் அப்படின்னா செட் ஆகாது. மில்க் ஷேக்லாம் அவாய்ட் பண்ணிடணும். ஓகே. பால் குடிக்கலாம், கொஞ்சமாக குடிக்கணும். ஸோ அந்த பால்லையுமே வந்து டர்மரிக் பவுடரோ இல்லை சுக்கு பொடியோ சேர்த்து குடிக்கும்போது பெட்டர் ரிசல்ட் நமக்கு இருக்கும். இப்போ காலையில் பிரேக்ஃபாஸ்ட் இந்த மாதிரி எடுக்கிறது ரொம்ப நல்லதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ஈவினிங் டைமில் கண்டிப்பாக கொள்ளு கஷாயம் குடிக்கணும். கொள்ளு கஷாயம். ஸோ பித்தப்பையில் இருக்கக்கூடிய கற்கள் கரையணும்னா ஒரு சீக்ரெட் மெத்தட்னா கொள்ளு கஷாயம் தாங்க, ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். பொதுவாகவே இந்த கொள்ளு எதுக்குன்னா வெயிட் லாஸ்க்கு நிறைய பேர் சாப்பிடுவாங்க. அந்த கஷாயமாக நீங்கள் குடிச்சு பாருங்களேன், எக்ஸலண்ட்டான ஒரு ரிசல்ட் இருக்கும். கொள்ளு வந்து பாடி ஹீட், அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம நன்னாரி கஷாயம் காலையிலே குடிச்சிடும்.
அதே மாதிரி டயட்டும் வந்து ஹீட் ஆகாமல் பார்த்துக்கிட்டே வரும். ஓகே. கொள்ளு குடிக்க குடிக்க என்ன ஆகும்னா கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடிய இந்த கலோரிஸ் கரையிறது, பித்தப்பையில் இருக்கக்கூடிய கல் கரையிறது, இது எல்லாமே நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக செட்டில் ஆக ஆரம்பிச்சிடும். கொள்ளு கஷாயம் ரொம்ப சிம்பிள். அதில் இந்த கருப்பு கொள்ளு இருக்கு இல்லைங்களா, அதை வாங்கிக்கலாம். ஸோ கருப்பு கொள்ளு வந்து ஒரு 50 கிராம்ஸ் காலையில் தண்ணியில் ஊற வச்சுட்டு ஈவினிங் நம்ம என்ன பண்ணோம்னா அந்த கொள்ளில் ஒரு 2-3 கிளாஸ் தண்ணீர் விட்டுட்டு ஒரு கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் சுக்குப்பொடி போட்டணும், 1/2 ஸ்பூன் வந்து சீரகப்பொடி போட்டணும், கொஞ்சமாக ஒரு 2 பிஞ்ச் சால்ட் போட்டு நல்லா பாயில் பண்ணணும். இப்படி நம்ம சுண்டல் வேக வைக்கிறோம் இல்லைங்களா, அதே தான். ஸோ நல்லா வெந்த பிறகு அந்த தண்ணியை மட்டும் எடுத்து ஒரு 100 ml வீக்லி 3 டைம்ஸ் கண்டிப்பாக குடிக்கணும். இது குடிச்சோன்னா கல் கரையும். கல் கரையிறதுக்கான ஒரு பெஸ்ட்டு ஒரு ரெமெடினா இதுதான். இப்போ சில பேருக்கு வந்து கேல்பேடன் எடுத்திருப்பாங்க, எடுத்ததுக்கப்புறம் நிறைய பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. வாந்தி வருது, சாப்பிட்டா செரிக்க மாட்டேங்குது, அந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய சொல்கிறாங்க. ஸோ அவங்க என்னமா பண்ணலாம்? ஸோ இதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நிறைய பேர் தெரியாமல் இதை ரிமூவ் பண்ணிடுறாங்க. என்னால் பெயின் டாலரேட் பண்ண முடியல, பயமுறுத்துறாங்க, கல் இத்தனை இருக்குன்றாங்க, 8 mm 12 mm சொல்கிறாங்க. சைஸை பொறுத்தே பயந்துருவாங்க. ஸோ சைஸ் எதுவாக இருந்தாலும் அது நம்ம மெடிசன்ஸ் இந்த மாதிரி டயட் ஃபாலோ பண்ணும்போது ஒரு 40 டேஸில் நல்ல ரிசல்ட் கிடைக்கும்னு சொல்லலாம். ஷியராக ரிசல்ட் கிடைக்கும். ஸோ அப்போ நம்ம கால்பிளாடர் ரிமூவ் பண்ணிட்டோம்னா அதுக்கேற்ற மாதிரி ஸோ டைஜஷனுக்கு சப்போர்ட் பண்ணுற மெடிசன்ஸ் நம்ம எடுக்கணும். ஸோ மெடிசன்ஸ் எடுக்கும்போது இது பெஸ்ட்டு சொல்யூஷன் நமக்கு கிடைக்குன்னு சொல்லலாம். ஸோ நம்மளுடைய ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இதில் 2 டைப்ஸ் ஆஃப் கஷாயம் கொடுக்கும். ஸோ லிவர் டானிக்ஸ் இருக்கக்கூடிய ஹெர்ப்ஸ் எல்லாமே சேர்த்து 2 கஷாயம் கொடுப்போம். ஸ்பெஷலான ஒரு டயட் சார்ட்டும் நம்ம கொடுக்குறோம். ஸோ அந்த டயட் சார்ட் படி இந்த கஷாயம் மெடிசன்ஸை ஃபாலோ பண்ணும்போது நல்ல ரிசல்ட் நமக்கு இருக்குது. ஸோ இதில் குரு மெடிசன் ஆட் பண்ணி கொடுக்குறோன்னு சொல்லலாம். ஸோ குரு மெடிசன் தான் உயர்வான மருந்துகள். அதுவும் இந்த கஷாயத்தோடு நம்ம சேர்த்து எடுக்கும்போது கம்ப்ளீட்டாக ஒரு 2nd and 3rd மந்தில் திரும்பவும் நம்ம ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது நல்லாவே ரிசல்ட் இருக்கும். ஒரு 15 டேஸ்லேயே பெயின் அண்ட் சிம்டம்ஸ் நமக்கு குறைஞ்சது நல்லா தெரியும். ஓகே. ஸோ சாப்பிட்டா வயிறு வலிக்குது, காலைல ஏன் சொல்லி வாந்தி வருது, ஒரு பிட்டர் டேஸ்ட் இருந்துகிட்டே இருக்குது, அடிக்கடி லூஸ் மோஷனில் கான்ஸ்டிபேஷன், இந்த சிம்டம்ஸ் எல்லாம் ஒரு 2 வீக்ஸ்லேயே நமக்கு குறைய ஆரம்பிச்சிடும் இந்த மெடிசன்ஸ் எடுக்கும்போது. ஸோ டயட் இந்த மாதிரி கண்டிப்பாக ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் அது கூட இந்த மெடிசன்ஸ் எடுக்கும்போது சர்ஜரியே இல்லாமல் ஈஸியாக நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே மேம், இப்போ நீங்கள் சொன்ன எல்லா விஷயங்களையும் பார்க்குறப்ப இப்போ நான் பேச்சுலராக இருக்கேன், இல்லை என்ன மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, சில பேர் ஒர்க் பண்ணுறவங்களாம் இருக்காங்க. ஸோ அவங்களால இந்த ப்ராடக்ட்லாம் வாங்க முடியாது. இந்த ப்ராடக்ட்லாம் நம்ம தீக்ஷாலயமில் இருக்கா மேம்? ஸோ நம்ம கிளினிக்கில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த மெடிசன்ஸ் அவங்களுடைய ஸ்கேன் ரிப்போர்ட் எந்த மாதிரியான சைஸில் இருக்குது, எவ்வளோ நாளாக இருக்குன்றதை பார்த்துட்டு ஸோ மெடிசன்ஸ் வந்து அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கணும். ஸோ ஸ்பெஷலான ஒரு டயட் சார்ட்டும் நம்ம கொடுக்கும்பொழுது அது ரெகுலராக ஃபாலோ பண்ணுறதுக்கு தயாராக இருந்தீங்கன்னா சக்ஸஸ் தான். ஓகே மேம், ஏன்னா இந்த கேல்பேடன் ஸ்டோர் பற்றி நிறைய பேருக்கு பல சந்தேகங்கள் இருந்துச்சு. அதனால தான் இன்றைக்கி அந்த டாப்பிக்கை முக்கியமாக கொண்டு வந்தோம். ஓகே, மிக தெளிவாக சொல்லியிருந்தீங்க, நம்ம வியூவர்ஸ் எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். ஸோ வியூவர்ஸ், இந்த கேல்பேடன் ஸ்டோர் பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் பண்ணுங்கள். அதே மாதிரி வேறு என்ன டாபிக் பற்றி பேசுகிறதும் அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.